களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருளை பதிய வச்சுட்டாங்க. அதே நேரத்துல போன வகுப்பு போன வாரம் நடத்துனது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. ஏன்னா நான் எப்போதுமே செயற்கையா பேசுறது இல்லை. ஒருத்தரை நம்ம கிட்ட தக்க வைக்கணும், உட்கார வைக்கணும், இழுத்து பிடிக்கணுங்கிறதுனால நான் எதையுமே பேச மாட்டேன். என் பேச்சு அப்படி இருக்காது. நான் ஒரு இயல்பான மனிதன். என்னை கடந்து போற விஷயங்களை கடந்து போக விட்டுருவேன். என்னை தேடி வர்ற விஷயங்களும் அது எனக்கானதான்னு நான் பார்ப்பேன். எது நம்ம கிட்ட தங்கி மிஞ்சி நிக்குதோ அதுதான் நமக்கு நிலைக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். நான் இப்படிதான் நான் வாழ்க்கையும் பார்க்கிறேன். வாழ்க்கையிலையும் நான் இப்படிதான் இருக்கிறேன். பல பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படியே அசால்ட்டா இருக்கிறிய. அசால்ட்டெல்லாம் கிடையாது. என்னிடம் எது நிலைக்க வேண்டுமோ அது நிலைக்கும். என்னை கடந்து போக வேண்டியது போகும். இதுல எனக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை. நான் டென்ஷன் ஆக மாட்டேன், கோவப்பட மாட்டேன், பதற மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அதுக்கு காரணம் என்னுடைய கல்வி. நான் சித்த மருத்துவத்தை பயின்று இருக்கிறேன். சித்த மருத்துவம் அப்படிப்பட்ட மனநிலையை எனக்கு கொடுத்துருக்கு. எதற்கும் பயப்படாத ஒரு மனநிலைய, ஏங்காத ஒரு மனநிலைய, இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு மனநிலையை எனக்கு கொடுத்துருக்குது. அப்ப உங்களுக்கு நான் சொல்லித்தரது என்னன்னா, பொறுமையா இருந்தீங்கன்னா தான் மருத்துவம் கத்துக்க முடியும். மருத்துவம் கத்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு 5 வருஷம் படிச்சுட்டு வெளியில வர்றவங்களுக்கு உண்மையிலேயே மருத்துவம் தெரியுதான்னா மருத்துவம் தெரியல. அவங்க செய்யறது மருத்துவமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. சரியா? போயிட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்தாலே மருத்துவம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு உடற்கூறியல் தெரியும். உடற்கூறியல் தெரியும். மருந்துகளை எப்படி உருவாக்குறது, தயாரிக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு மேல தெரியாது. அதுக்காக நம்ம அவங்கள குறைச்சு மதிப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. மருத்துவம் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம நிறைய சிந்திக்கணும். அது சாதாரண சொல் கிடையாது. அதுலயும் சித்த மருத்துவம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல, அது ரொம்ப ஆழ்ந்த சொற்கள். இது ரெண்டும், அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் இந்த சமுதாயத்துல நிறைய பேரை பார்க்கிறேன். பொறுமை அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத காரணத்தினால பல விஷயங்களை நிறைய பேர் வாழ்க்கையில இழந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். மனிதனுக்கு ஏன் பொறுமை இல்லை அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்ய போனோம் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? பேஷண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பேஷண்ட்னா யாரு? அதுக்கு தமிழ்ல நோயாளின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க பேஷண்ட்டுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுமையாக இருக்க கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். நோய் வர்றதே எதனாலன்னா அவசரத்தாலதான். சித்த மருத்துவ தமிழ் மொழியை நல்லா படிச்சாவே அது ஒரு பெரிய மருத்துவம். அவசரம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற காற்றினுடைய நுண்ணிய இயக்கங்கள் தடைபடும் பொழுது அதுக்கு பேர் அவசரம். இந்த பரபரப்பா இருந்தீங்கன்னா ஏன் அவசரமா இருக்குன்னு கேட்பாங்களா? அது மட்டும் அவசரம் கிடையாது. நீ ஒரு இடத்துல சும்மாதான் உட்கார்ந்துருக்க, ஆனா உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற மூச்சு காற்றுல கோளாறு ஏற்பட்டதுன்னா இப்ப நீ அவசரத்துல இருக்கன்னு அர்த்தம். அந்த அவசரத்தோடு சேர்ந்து பரபரப்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது நோய். நோய் உருவாகிற இடமே சலசலப்பு சலனத்துல இருந்துதான். ஒரு தண்ணி அது பாட்டுக்கு இருக்குன்னா அதுக்கு நோய் கிடையாது. அதை போய் தொட்டுட்டோம்னா அது சலனம் ஆயிடும். சலனம் தான் நோய். நோய் எங்கிருந்து ஆரம்பிக்குது? சலனம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அது மனசலனத்துல இருந்து கூட வச்சுக்கலாம். குழந்தைங்க குழந்தைங்களுடைய மனநிலை எப்போதுமே நீரோட போல இருக்கும். அது எப்ப சலனப்படுதோ அங்கேயே அது ஒரு உடல்ல ஒரு தாக்கத்தை சந்திக்குது. அப்படி என்கிட்ட நீங்க மருத்துவம் படிக்க போறீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பொறுமை வேணும். பொறுமை இருந்தா என்கிட்ட படிக்கலாம். பொறுமை இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். சித்த மருத்துவத்துல நான் ஒரு அமிர்தம் மாதிரி. தமிழ்நாட்டுல பல பேருக்கிட்ட சித்த மருத்துவம் படிச்சவங்க, பல வருட அனுபவம் இருக்கிறவங்களுக்கு நான் கிடைச்சேன்னா அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம். நான்
அப்படிதான் தினமும் ஒருத்தர் என்னை வந்து சந்திச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க இருந்தாவது வருவாங்க. சித்த மருத்துவர்களும் என்னை வந்து சந்திப்பாங்க, நோயாளிகளும் என்னை வந்து சந்திப்பாங்க. பொறுமையா இருந்தா ஏகப்பட்ட பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். ஒரு மனிதன் நோயாளி ஆனதுக்கு காரணமே அவசரமா இருக்கிறது தான், பொறுமை இல்லாம இருக்கிறது தான். இதை 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 ஒண்ணு எடுத்துக்கிட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த வாரம் ஒரு கிளாஸ் நடத்துறேன்ல, அடுத்த வாரம் வரும்போது நிறைய பேரை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. நோயாளிகள் பொறுமையா இருக்க மாட்டான், பொறுமை இல்லாதவன் நோயாளியாத்தான் இருப்பான். சரியா? நான் வந்து சுறுசுறுப்பா இருக்கிறது ஆரோக்கியம். ஓகேவா? சுறுசுறுப்பு என்னைக்குமே ஆரோக்கியம். உங்களை சுறுசுறுப்பாலாம் நான் இருக்க சொல்றேன். பொறுமை அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் என்னன்னா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே ஒரு 8 மேல 8 வச்சு நடந்து போறது, அப்படியே பொறுமையா நடந்து போறது. வேகத்தை குறைக்கிறது பொறுமை இல்லை. பொறுமைக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி பொறுத்து கொள்ளுதல், நான் அடிக்கிறேன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் பொறுமை இல்லை. பொறுமை அப்படிங்கிறது அமைதியினுடைய முதல் நிலை. பொறுமைங்கிறது என்னன்னா அமைதியினுடைய முதல் நிலை. சரியா? தமிழ் மொழியில எந்தெந்த சொற்களுக்கு பின்னாடி மை அப்படின்னு சேர்க்கிறாங்களோ அதுக்குள்ள நிறைய ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். தன்மை, முதன்மை, இப்படி மைன்னு எந்தெந்த சொல்லுடைய லாஸ்ட்ல முடியுதோ அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது நான் போதும் உங்களுக்கு நடத்துவேன். அதே மாதிரி பொறுத்துக்கோன்னு சொன்னா தப்பு. எவனையும் பார்த்து பொறுத்துக்கோன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு நான் பொறுத்துக்கணும்னு கேள்விதான் கேட்கணும். ஓகேவா? எதையும் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன் குடும்பத்திலேயே நீ எதையாவது பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா அப்படி பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பொறுமை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு சரியான அர்த்தத்துக்கு வரணும்னா காத்து கொண்டிருத்தல். அதாவது நிறைய பேருக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், மருத்துவம் நான் கத்திருந்தா நல்லா பார்ப்பேன் இல்லையா, நிறைய பேருக்கு பார்க்க முடியும் தானே அப்படின்ட்டு ஒரு அன்பு இருக்கும். அப்படி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நான் தேவை. நான் நிறைய பேருக்கிட்ட வந்தேன்னா டெஸ்ட் வைப்பேன். எதுக்கு நீ கத்துக்கிற? நீங்கெல்லாம் புதுசு, இந்த கருத்தரங்கத்தை பார்த்துட்டு உள்ள வந்திருக்கீங்க. நேரடியா என்னை கண்டுபிடிச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய டெஸ்ட் உண்டு. எதுக்கு வர்ற, ஏன் கத்துக்கிற, கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? நான் பல பேரை கண்டுக்கவே மாட்டேன். திரும்ப திரும்ப என்னை தொடர்பு கொள்வாங்க, கண்டுக்கவே மாட்டேன். அவனுக்கு என்ன அவ்வளவு துமுறு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பொறுமை. அவனுக்கு பொறுமை இருக்கா, காத்திருக்கானா அப்படின்னு பாக்குறது. இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிட்டையே சேர்த்துக்க வேணாம். என்னை வந்து முழுசா நீங்க படிக்கணும், என்னை முழுசா புரிஞ்சுக்கணும். அப்பதான் சித்த மருத்துவம் புரியும். நான் பேசக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத வார்த்தையை நான் பயன்படுத்திடுவேன். அதுக்காக நீங்க ட்ரிகர் ஆயிடுவீங்க, கொந்தளிச்சிருவீங்க. புரியுதுங்களா? அப்படிலாம் இருக்கிறவங்க என்கிட்ட படிக்க முடியாது. நீ கொந்தளிக்கிறேங்கிற நிலைமையில இருக்கிற அப்படின்னா உனக்கு சொல்லி தர முடியாது முதல்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுசா ஒரு மனிதரை நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதரை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நிறை குறைகளை ஓரமா எடுத்து வச்சிருவோம். அவ்வளவுதான். 90 விஷயம் ஆளுகிட்ட நல்லா இருக்கு, ஒரு 5 விஷயம் மோசமா இருப்பாப்ல அப்படின்ட்டு போயிடுவோம். நம்மளே பக்குவம் வந்துடும். ஓகேவா? அப்ப இந்த பொறுமை, பக்குவம், இதை ஏன் இப்ப நான் நடத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு குரு நமக்கு எதுக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு சொன்னா, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நமக்கு பொறுமைனா என்னன்னு சொல்லி கொடுப்பதற்காக, அமைதினா என்னன்னு பழக்கி கொடுப்பதற்காக. எப்பவுமே உடல் வந்து அமைதியா இருக்கணும். உடல் எப்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அமைதியா இருக்கும். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அசைவு இல்லாம கிடக்குது இல்லையா, உடம்பு அழகாக தன்னை சீர் செய்து கொள்ளும். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலையில எந்திரிக்கும் போதே ஒரு இயற்கையா ஒரு அமைதி இருக்கும். சின்ன அமைதி இருக்கும், ரொம்ப பெருசா இல்லைன்னா கூட சின்னதா ஒரு அமைதி இருக்கும். அந்த நேரத்தில் நாடி பார்த்தால் மட்டுமே உடம்பில் இருக்கக்கூடிய சீக்குகள் என்னங்கிறது அச்சு அசலா தெரியும். மீதி நேரத்துல எல்லாம் நாடி பார்த்தோம் அப்படின்னா அச்சு அசலா அப்படி கண்டுபிடிக்க முடியாது. உடம்பு வந்து இயக்கத்துல இருக்கும். அப்ப நாடி பார்த்தோம்னா நமக்கு பெருசா ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது.
ஆனா காலையில கண்ணாடி மாதிரி தெரியும். அதனாலதான் சித்த மருத்துவத்துல காலையில நாடி பார்க்க சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற மருத்துவ அறிவு எப்படி இருக்குன்னா, யூடியூப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, அங்க பார்த்து உங்களுடைய மருத்துவ அறிவை பிச்சு போட்ட புரோட்டா மாதிரி கொத்து கொத்தாக்கி வச்சிருக்கீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மருத்துவ அறிவை சேகரிச்சு வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க குழப்பவாதி தான், எதுவுமே செய்ய முடியாது உங்களால. அந்த அறிவு பயன்படாது. ஆனா என்னகிட்ட இருந்து நான் சொல்லி கொடுத்ததை ரெக்கார்ட் பண்ணி, இப்படி தமிழ்நாட்டுல எங்கேயுமே சொல்ல மாட்டான், நான் உனக்கு பாடம் நடத்ததை ரெக்கார்ட் பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டான், எழுதிக்கன்னு சொல்ல மாட்டான். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வச்சுக்கோ, நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நானே பொறுப்பு. நீ ரெக்கார்டிங்க போட்டு என்கிட்ட காட்டலாம், நீ தான் அப்படி சொல்லியிருக்கேன்ட்டு. இங்க எழுதியிருக்கிறத காட்டலாம், இத்தனாம் தேதி இத்தனை மணி நேரத்துல நீ இப்படி சொல்லியிருக்கேன்ட்டு. அப்ப என்னிடம் இருப்பது உண்மைகள், நான் சொன்ன உண்மைக்கு நானே பொறுப்பு. அப்ப நான் சொல்றத கடைபிடிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீ பலனை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அப்ப உன் மனசுக்குள்ள ஒரு படிநிலைகளில் நான் அறிவை வளர்த்தாகணும். இப்ப இந்த வகுப்புல இருக்கிறவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு என்கிட்ட பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு முதல் பாடம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன், 2வது பாடம் நான் என்ன சொல்லி கொடுத்தேங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? அதனால ஏனோ தானோன்ட்டு உள்ள உட்காந்துருக்க கூடாது. தெளிவா படிங்க, நல்ல அறிவை வளர்த்துக்கங்க. உங்க எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருந்து நான் சொல்லி தரேன். எதுக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தமே கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டாலும் அதை ஒரு விரோதமாக பகையாக மாத்திக்காதீங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் தாலி கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ஓகேவா? எப்படி புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் திரும்பி வந்துருவாங்களோ அது மாதிரி நீங்க வந்துடணும். நான் பேசுறது உங்களுக்கு எங்கேயாவது வலிக்கும், ஏதாவது குறை சொல்லுவேன், ஏதாவது திட்டிடுவேன், அப்படிலாம் இருக்கும், வலிக்கும், திரும்ப வந்துடணும் சமாதானம் ஆயிட்டு. ஏன்னா இந்த ஒவ்வொரு மீட்டிங்லயும் உங்களுக்கு நான் கொடுக்குற அன்பு அதிகமா இருக்கும். அதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்துருவீங்க. சரியா? ஒரு மனுஷன் எவ்வளவு அக்கறை வச்சா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இப்படி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஒரு மனுஷன் விடுதலையோட இருந்தான்னா அவனுக்கு நோய் கிடையாது. மனதளவுல விடுதலையோட இருக்கணும். எதுலையும் சிக்கிக்க கூடாது. விடுதலையோட வாழ்ற ஒரு மனிதரால தான் மருத்துவம் கத்துக்க முடியும். ஏன்னா எதுலையாவது போய் மாட்டிக்கிறது தான் நோய். நம்ம மனசோ உடல்நிலையோ எதுலையாவது போய் மாட்டிக்கிச்சுன்னா அதான் நோய், அதுதான் சிறை. விடுதலையாக வாழ்கின்ற ஒரு மனிதனால எப்பேற்பட்ட நோயும் குணப்படுத்த முடியும். விடுதலையா வாழ்றதுன்னா எப்படின்னா, நீ நினைச்ச மாதிரி வாழணும், ஒழுங்கா வாழணும், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம வாழணும். இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்கன்னா நீங்க மருத்துவம் கத்துக்கிறதுக்கு தகுதியான நபர். அப்புறம் என்னோட ஃபேஸ்புக் போய் பார்த்துக்கோங்க, பழனிசாமின்னு தான் இருக்கும். நாளைக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா கூட நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், இல்லைன்னா இந்த குரூப்லயே நான் அனுப்புறேன். என்னுடைய ஃபேஸ்புக்ல என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலதான் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன் நான். அப்புறம் இன்ஸ்டா, யூடியூப்லலாம் ஆக்டிவ் கிடையாது, அதெல்லாம் அதை போட்டு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையை பத்தி முழுசா ஆய்வு செஞ்சீங்கனாலே சித்த மருத்துவம் நீங்க நிறைய கத்துக்கலாம். இங்க சித்த மருத்துவ கடலே இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குதோ அவ்வளவுதான். மருத்துவத்தின் மீது காதல் கொள்ளுங்க. ஒரு மனிதனை குணப்படுத்துறது ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்குது. ஓகேவா? ஒரு பெரிய நிம்மதி அனுபவிக்கிறது உடல்ல மட்டும்தான். மனதளவுல நீங்க மற்றவங்களுக்கு பெரிய தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சிட முடியாது. ஏன்னா மனம் ரொம்ப பெருசு. ஓகேவா? ஆனா உடல் அப்படி கிடையாது. உடல் சின்னதுதான். உடல் அளவுல ஒருத்தருக்கு உங்களால இன்பத்தை கொடுக்க முடியுது, சுகத்தை கொடுக்க முடியுது அப்படின்னா நீங்க பெரிய ஆளு. இன்னைக்கு உண்மையான மருத்துவம் கிடைக்காம நிறைய பேர் தடுமாறுறாங்க. உண்மையான மருத்துவம் இன்னைக்கு கிடைக்கல. இன்னைக்கு உணவே எவனும் சாப்பிட்றது கிடையாது. உணவு மாறி என்னமோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கான். உணவுலயே இந்த நிலைமை இருக்கு. தமிழ் மருந்துகள்லாம் இன்னைக்கு யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? உணவே கிடைக்கலங்கும் போது தமிழ் மருந்துகளை சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை. சரியா?
அந்த தமிழ் மருந்தினுடைய வாசனை கூட இன்னைக்கு அவனுக்குமே கிடைக்கிறது இல்லை. ஆனா நம்ம கிட்ட அது இருக்கு. என் கூட பயணிச்சீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ் மருந்துன்னா என்னன்னு பார்த்துருவீங்க. இதான் தமிழ் மருந்து, இதான் சித்த மருந்து. அந்த மருந்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதாவது என்ன சொல்றது, காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மருந்து மேல மிகப்பெரிய மரியாதை வரும். மருந்துகளை பத்தி படிக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டட். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேன். ஆர்வமா இருங்க, ஆர்வத்தை குறையவே விடாதீங்க. நீங்க வேணா நினைச்சிருக்கலாம், நம்ம மருத்துவம் பார்ப்போமா, இல்ல நமக்கு அதெல்லாம் வருமா, நமக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருவாரா, இல்ல நம்ம மேல வேகப்படுவாரா அப்படிலாம் நினைக்காதீங்க. எளிமையா சொல்லி கொடுப்பேன். ஒரு நோயின்னா என்னங்கிறத 1 மணி நேரத்துல சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு மருந்து எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுங்கிறத 1 மணி நேரத்துல சொல்லி கொடுத்துருவேன். இவ்வளவுதான். அப்ப ரொம்ப பெருசா திங்க் பண்ண வேணாம். ஒரு 20 நோய்களை ஆரம்பத்துல குணப்படுத்த தெரிஞ்சா போதும். உங்களுக்கு 20 நோய்கள் எண்ணி வச்சாப்புல கரெக்டா இதுக்கெல்லாம் என்கிட்ட மருந்து இருக்கு, இதெல்லாம் நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா நம்ம முன்னேறலாம். அப்ப இந்த செவ்வாய்க்கிழமை வகுப்பை எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல்ல வந்தோடனே இது மாதிரி ஏதாவது ஒரு கருத்து பேசுவேன், உங்க மனசுக்குள்ள அடிப்படையா வைக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு நோய் எதனால வருதுன்னு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கான காரணங்களையும் அறிகுறிகளையும் கேட்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இப்போ ஒரு நோயை பத்தி சொல்றேன், இந்த நோய் இருந்தால் இது என்ன காரணத்தினால வருதுன்னு கேட்பேன். எல்லாருமே பதில் சொல்லணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நோய் இருந்தா என்னென்ன அறிகுறி இருக்குன்னு கேட்பேன், அதுக்கும் நீங்க பதில் சொல்லணும், ஓகேவா? அதுக்கப்புறம் அதனுடைய சாராம்சம் என்ன, நீங்க கரெக்டா சொன்னீங்களா தப்பா சொன்னீங்களா இதெல்லாம் நான் பார்த்துட்டு சரின்னா சரின்னு சொல்லுவேன், தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்குவேன். கடைசியா அதுக்கான உணவு முறைகள் என்ன, அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்ன, மருந்து முறைகள் என்னங்கிறத இதுலயே சொல்லிக் கொடுப்பேன். அப்ப நேர்ல வந்தா என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? நாடி பார்க்க சொல்லிக் கொடுப்பேன். ஒரு மனிதருடைய உடலை நேர்ல பார்த்து கணிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். வர்ம புள்ளிகள் எங்க இருக்குன்னு சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு சிகிச்சை எப்படி பார்க்கணும்னு சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் நேர்ல. மீதி எல்லாமே இதுலயே நீங்க கேட்டுக்கலாம். இது அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, ஒரு குரு கூட அவர் கூட இருக்கணும், 12 வருஷம் டிராவல் பண்ணணும். அவர் உங்களை முழுசா ஆராய்ச்சி பண்ணுவாரு, ஓகேங்களா? உங்க குணம் எப்படி இருக்கு, எந்த சூழ்நிலையில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிலாம் பார்ப்பார். அதுக்குதான் அந்த காலத்துல 12 வருஷம், இந்த காலத்துல 5 வருஷம், என்கிட்ட 1 வருஷம் போதும். இப்படி இருக்குது. இந்த சிலபஸ் எல்லாத்தையும் சூப்பரா நோட் பண்ணிக்கோங்க, சிலபஸை விட்டுறாதீங்க. உங்க இதுல சேரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு, உங்க நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.